ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த வருஷம் வந்திருக்க ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யூஏஎன் கூட ஆதாரை நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தாலே ரொம்ப முக்கியமான நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, திருமண நிலை, மனைவியின் பெயர், வேலையை தொடங்கிய தேதி, இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் எந்த ஆவணங்களையுமே இல்லாமல் புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இபிஎஃப்ஓவில் சுமார் 7 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் லைவில் இருந்துகிட்ருக்குறாங்கங்க. அவங்கள நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆன்லைன்லேயே டைரெக்டாக இந்த எம்ப்ளாயீஸே வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை உள்ள அப்டேட் பண்ணிக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சுய விவரங்களை புதுப்பிப்பதை ரொம்பவே சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இபிஎஃப்ஓவில் நீங்கள் சுய விவரத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஏஎன் கூட ஆதார் லிங்க் ஆகிருந்தாலே போதும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் பெற்றோரின் பெயர், திருமண நிலை, மனைவியின் பெயர், வேலையை தொடங்கிய தேதி, இந்த மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே எந்த ஆவணங்கள் இல்லாமல் ஆன்லைனில் புதுப்பிச்சுக்கலாம். இருப்பினும் அக்டோபர் 1, 2017க்கு முன்னாடி யூஏஎன் நம்பர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருந்ததுன்னா மட்டும் ஒரு சில உறுப்பினர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும் அந்த எம்ப்ளாயர் கிட்டேருந்து அப்ரூவல் பெற வேண்டி இருக்கும். மற்ற எல்லாருமே இந்த ப்ரொவிஷன்ஸை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, இன்னொரு கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து பழைய எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்டேட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு 20-30 நாளைக்கு மேலே டைம் எடுத்துடுவோங்க. இப்போ இந்த தொந்தரவுகள் எல்லாமே இல்லாமல் நீங்கள் பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபரை சீக்கிரமாகவே பண்ணிக்க முடியும். முன்னாடியெல்லாம் நீங்கள் வேலை மாறும்போது பிஎஃப் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். இதில் முதலாளியின் ஒப்புதல் வந்து இல்லாமல் செய்யவே முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஜனவரி 15, 2025க்கு அப்புறம் இந்த செயல்முறை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பிஎஃப் பரிமாற்றம், இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பழைய அல்லது புதிய முதலாளியுடைய ஒப்புதல் தேவையில்லாமலே வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும், டிரான்ஸ்ஃபரும் ஆகிடும். இந்த பிஎஃப் பணத்தை புதிய கணக்குக்கு விரைவாகவும் எளிதாகவும் உங்களால் மாற்றிக்க முடியுங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது யூஏஎன் மற்றும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணது தாங்க. ஜனவரி 16ஆம் தேதி முதல் புதிய விதிகளின் கீழே இபிஎஃப்ஓ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் முறை வந்து டிஜிட்டல் மயமாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த யூஏஎனில் ஆதார் நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தாலோ இல்லை ஆதார் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனை ஆன்லைன்லேயே சமர்ப்பிக்கலாம். ஆனால் உங்களுடைய யூஏஎன் கூட இன்னும் ஆதார் லிங்க் ஆகலை, இல்லை சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா மட்டும் அதற்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் கட்டாயமாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் வழங்குவதற்கு வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ்டு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கங்க. இபிஎஃப்ஓ ஜனவரி 1 முதல் இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஓய்வூதிய கட்டண முறை சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் கீழே ஓய்வூதியம் என்பிசிஐ தளம் மூலமாக எந்த வங்கிக்கு வேணாலும் நேரடியாக அனுப்பப்பட்டு இருக்குங்க. டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். நீங்கள் சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பிபிஓக்கள் அங்கெங்கே இருக்கும். அந்த ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணைகள் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு பிராந்திய அலுவலகத்திலிருந்து மற்ற பிராந்திய அலுவலகத்திற்கு வந்து மாற்றப்பட வேண்டி இருந்துச்சு. இந்த செயல்முறை இப்போ இல்லைங்க. எது மட்டும் இல்லாமல் புதிய பிபிஓவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக யூஏஎன் கூட லிங்க் பண்ணியிருந்திருப்பாங்க. இதனால் ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை கூட எளிதாகவே சமர்ப்பணம் பண்ணிக்க முடியும். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பென்ஷன் சேலரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸை வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிக சம்பளம் ஓய்வூதியம் பெறும் ஊழியர்கள் எல்லாருமே வந்து இபிஎஃப்ஓ இப்போது முழு செயல்முறையையும் வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ அனைவருக்குமே ஒரே மாதிரியான முறை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஊழியருடைய சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் அவருக்கு ஓய்வூதியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூடுதல் பங்களிப்பு செலுத்துவதன் மூலம் அவர் இந்த வசதியை இபிஎஃப்ஓலேயே பெற முடியும். இது தவிர இபிஎஃப்ஓ கீழ் வராத மற்றும் சொந்தமாக தனியார் அறக்கட்டளை திட்டத்தை நடத்தும் நிறுவனங்களும் அறக்கட்டளையின் விதிகள் படி இந்த செயல்முறையை பின்பற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிலுவையில் உள்ள பங்களிப்புகளை செலுத்துறது மற்றும் மீட்டெடுப்பது போன்ற ஆப்ஷன்ஸை வந்து இப்போ வேறு வழியில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் செயல்முறை மிகவும் வெளிப்படையானதாகவும் கண்காணிக்கக்கூடிய வகையிலும் இருந்துகிட்ருக்குங்க. இபிஎஃப்ஓவில் கொண்டு வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இதுதாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இபிஎஃப்ஓ சம்மந்தமாக கலெக்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கோங்க. அதை எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இபிஎஃப்ஓ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.